ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி நெத்திலி மீன் குழம்பு. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிக்க போகிறோம். நான் இன்றைக்கி 300 கிராம் நெத்திலி எடுத்திருக்கேன். அதுக்கான அளவு சொல்கிறேன். நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 3 டீஸ்பூன் நல்லா ஹீப்டாக தேங்காய் போட்டிருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், இதையும் சேர்த்து நம்ம இப்போ இதை தண்ணி ஊற்றி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் ஒரு மண்சட்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு தாளிக்கத்துக்கு கடுகு, கொஞ்சமாக வெந்தயம். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன். லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கூடவே நான் ஒரு 3 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் நான் சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு வடகம் இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் தாளிக்க சேர்த்துக்கலாம். அதுவுமே வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் நமக்கு. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வறுத்துப்போம். வெங்காயம் பூண்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு தக்காளி மீடியம் சைஸு பொடியாக நறுக்கியிருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், ப்ளெயின் சில்லி பவுடர் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள், இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்ந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு ஃபியூ செகண்ட்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எண்ணெயில். ஸோ தட் நமக்கு அதோட கார வாசம் வந்து பச்சை வாசம் வந்து சீக்கிரம் போகும். அதுக்காக தான் இதை வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நம்ம எண்ணெயிலே வதக்கிக்கிறோம். நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன். அதோட எக்ஸ்ட்ராக்டை நம்ம சேர்த்துப்போம். நான் ஏன்னா கூடவே ஒரு 1/2 மாங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இருக்குதுன்ட்டு. ஸோ அதுவும் நான் சேர்த்துக்க போகிறேன். சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி இப்போ சேர்த்துருக்கேன். நல்லா கொதித்து ரா ஸ்மெல் போகட்டும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா நரக்க கல் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி மீன் குழம்பு அது மாதிரி ஆத்தென்டிக் டிஷ்ஷஸ்க்கு கல் உப்பு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். மசாலாலாம் குக் ஆகி அந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போது இதோடையே நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து இப்போ இதில் ஊற்றிக்கிறேன். இதை நம்ம திட்டு போட்டு மூடிக்கலாம். கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் திக்னஸும் பார்க்கலாம். இப்போ மீன் போட்டோன்னா கொஞ்சம் தண்ணி ஆகும். ஸோ இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ மீனை சேர்த்துடலாம்.
சின்ன மீன் அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப கலரக்கூடாது. நான் மாங்காவும் ஒரு பாதி மாங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம இப்போ சேர்த்துடுவோம். இந்த சூட்லேயே இது ரெண்டுமே வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை லேசாக மீன் மேலே படாமல் 5 மினிட்ஸில் இந்த மீன் வெந்துடும். ஸோ இதை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இதை வேக விடும். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீன் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. மாங்காவுமே அப்படியே மூடி வச்சுட்டோன்னாவே வெந்துடும். அப்போ வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும், இல்லைனா குழஞ்சி போயிடும். சாம்பார்லேயுமே மாங்காய் வந்து ஃபஸ்ட்டு போட்டு வதக்க மாட்டேன். சாம்பார் வந்து ஃபுல்லாக ரெடியானதுக்கப்புறமா மாங்காவை லாஸ்ட்டாக கார்னிஷிங்க்கு முன்னாடி போட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணிட்டோன்னா மாங்காய் சூப்பராக வெந்திருக்கும். அந்த பீஸ் வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும். ஸோ இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. மண் சட்டிங்கிறதுனால ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் கொதிக்குது. ஒரு சூப்பரான ஒரு நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.